ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இந்த இரவோடு இரவாகவே உன் கஷ்டங்களை எல்லாம் துரத்தி அடிச்சிட்டு நாளை விடியலை உனக்கான நல்விடியலாக, நீ சந்தோஷப்படும்படியாக உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தப் போகிற விடியலாக நான் செய்கிறதுக்காக தான் இப்போது உன்கிட்ட பேச வந்திருக்கேன். இந்த சாயப்பா மீது நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீ இதை முழுசாக கேட்டினா போதும். உன் கூடவே இருந்து உன்னிடம் நல்லா சிரித்து பேசுகிறவங்க எல்லாருமே நல்லவங்கன்னு நீ நினைக்க வேணாம். சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு நீ நினைக்க வேணாம். ஏன்னா பல பேர் அடுத்தவங்க வாழ்க்கையில் சிரிச்சுக்கிட்டே அவங்கள கீழே தள்ளிவிட்டு தான் சுயநலமாக சந்தர்ப்பவாதியாக தான் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழக்கூடியவங்களாகவும் இருக்காங்க. அதே போல் மனசில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம மற்றவங்க முன்னால் சிரிச்சுக்கிட்டே வாழக்கூடிய நல்லவங்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும், யார் எப்படி நடந்துக்கிட்டாலும், நீ எப்போதுமே உன் வாழ்க்கையை உயர்த்தி பிடிக்கக்கூடிய தூணாக, உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழக்கூடிய பிள்ளையாக இரு. சிதைந்து போயிருக்க உன் வாழ்க்கையை மறைப்பதற்காக நீ சிரித்து சமாளிக்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் இப்போவே எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான சிரிப்பை நிரந்தரமாக சந்தோஷமானதாக உன் கைகளில் நான் கொடுத்துட்றேன். துன்பங்களை தாண்டி உன் வாழ்க்கையில் ஜெயிச்சு நீ வலிமையான பிள்ளையாக வாழப்போற. என் அருள் எப்போதும் உனக்கு துணையாக இருந்து பாதுகாத்து உன்னை வழி நடத்தும். உண்மை எப்போதும் ஒளிரத்தான் செய்யும். பொய்கள் அவ்வப்போது வேணும்னா எல்லார் முன்னாலேயும் கொடி கட்டி பறக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் மற்றவங்க உன் வாழ்க்கையில் செஞ்ச விஷயமும் அவங்க பேசின பொய்யும் எல்லாருக்கும் ஜொலிச்ச வெளிச்சம் போட்டு தெரிய வந்து நீ உண்மையான பிள்ளை, நல்ல பிள்ளை என்பதை இந்த உலகம் உணர்ந்து கொள்ளும். என் அன்பு பிள்ளையான உன்னை உன் வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. நீ ஒருபோதும் எதை நினச்சும் வருத்தப்படாத. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும் என் செல்லமே. எவ்வளவு இருள் இருந்தாலும் நீ தளராமல் முன்னேறி போகும்போது உன் வாழ்க்கை தானாகவே வெளிச்சமுடையதாக மாறிவிடும். உனக்கு உதவ யாருமில்லை நினச்சி நீ பயந்துக்கிட்டே இருக்கும்போதே உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் வந்து நின்றுடுவேன். அதனால் எப்போவுமே எந்த விஷயத்துலையுமே தனியாக இருக்கோமே, என்ன செய்ய போகிறோம் என்ற கவலையே உனக்கு வேண்டாம். நீ ஒவ்வொரு அடியையும் நிதானமாக எடுத்து வச்சினா அடுத்த அடி உனக்கானதாக வெற்றியுடையதாக இருக்கும்படி நான் செய்வேன். நீ நினச்சதையெல்லாம் சொல்கிறதுக்கு முன்பாக நல்லா யோசி என் செல்லமே. அதே போல் சொன்னதையெல்லாம் செய்வதற்கு முன்பாக நம்பிக்கை கொள். நீ செய்ததையெல்லாம் மறுக்காம அதன் விளைவுகளையும் ஏற்றுக்கொண்டு நடைபோடு. அதாவது எப்போவுமே நல்லதையே நினச்சி நல்லதையே சொல்லுன்னு சொல்கிறேன். நல்லதை சொல்லிட்டு கொடுத்த வாக்கை நிறைவேற்றும்படியான செயல்களை செய்யுன்னு சொல்கிறேன். ஒருவேளை நீ தப்பு பண்ணிட்டினாலும் கூட நான் செஞ்சது தப்பு தான் ஒத்துக்கிட்டு அதை திருத்தி கொள்ளக்கூடிய மனமுள்ள பிள்ளையாக இருன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக உன் வாழ்க்கை ஜொலிக்கும்படியும் உன்னுடைய செயல்கள் உனக்கு வெற்றியை தரும்படியும் நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் எதுக்கும் வருத்தப்படாமல் சோதனைகளை தாண்டி ஜெயிக்க முடியும்னு நம்பு. எந்த துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் அதை தாண்டி உன்னை வெற்றி அடைய செய்வதற்கு இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். உன் வாழ்க்கை இப்போது எப்படி இருந்தாலும் கூடிய சீக்கிரம் அழகானதாக மாறத்தான் போகுது. நீ ஒருபோதும் யாரையும் சார்ந்து இருக்காதே. இந்த சாயப்பா என்னை முழுவதுமாக நம்பி வந்தீனா நான் உனக்கு துணையாக இருந்து கை கொடுத்து காப்பாற்றுவேன். உனக்கான நல்ல வழியை நான் காமிக்கிறேன் என் செல்லமே. வழியை மட்டும்தான் நான் காட்டுவேன். அதில் வெற்றி அடைய வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. நீ எப்போதும் முயற்சி செய்வதை மட்டும் நிறுத்தாதே. நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுப்பேன். நீ கேட்டது போல சில விஷயங்கள் இப்போது நடக்காமல் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உனக்கு வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுப்பேன். நீ உழைச்சதுக்கும் முயற்சி செஞ்சதுக்குமான பலன் கண்டிப்பாக உன் கையில் வந்து சேரும். கர்ம வினை இப்போது உனக்கு தடையாக இருந்தாலும் நீ கஷ்டப்பட்டாலும் கூட அனைத்தையும் தாண்டி உன் கைகளில் வெற்றியை கொடுத்து நீ ஆசைப்பட்டதை உன் வாழ்க்கையில் நடத்தி தர வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. நீ எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் கண்ணீர் வடிச்சுக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் இருக்காம நல்ல வழியிலே நேர்மையாக போக பழகு. சில நேரம் சில மனிதர்களுக்கு கெட்ட நேரம் வந்துருச்சுன்னா தீய புத்தி தவறான வழியில் இழுத்துக்கிட்டு போக முயற்சி செய்யும். ஆனால் நீ தான்
எந்த தீய வழியிலும் தவறான வழியிலும் போகாம உன் வாழ்க்கையை அழகானதாக ஆக்கி கொள்ள முயற்சி செய். நல்ல மனசோடு இருக்கக்கூடிய என் செல்ல பிள்ளையான உன்னை ஒருபோதும் தோத்து போக விடமாட்டேன் என் செல்லமே. எனக்காக நீ விரதம் இருந்து பல நாட்கள் எனக்காக என்னென்னவோ செஞ்சிருக்க. அப்படிப்பட்ட என் செல்ல பிள்ளையான உன் விருப்பங்களை நான் நிறைவேற்றாமல் விட்டு விட மாட்டேன். கூடிய சீக்கிரம் உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். என் அருள் எப்போதும் உனக்கு இருக்கும்போது நீ ஒருபோதும் எதை நினைச்சும் கவலைப்படாத. கண்டிப்பா என்னை நம்பி வணங்கி வாழ்ந்து வரும் உன் மன குழப்பங்களை போக்கி உன்னுடைய எல்லா எண்ணங்களையும் நானே நிறைவேற்றி தருவேன். நீதான் எனக்கு உலகமா இருக்க. அப்படி இருக்கும்போது என் செல்ல பிள்ளையான உன்னை கஷ்டப்பட விட்டுடுவேனா? ஒருபோதும் கவலை கொள்ளாதே. போர்க்களத்தில் புறமுதுகில் தாக்குபவர்களும் கோழைகள்தான். அப்படி உன் முதுகுக்கு பின்னால உன்னை பத்தி பேசுறவங்களும் உன்னை தாக்குபவர்களும் என்ன செஞ்சாலும் அப்படிப்பட்ட கோழைகளை நினைச்சு நீ கவலைப்படவோ சண்டை போடவோ வாக்குவாதம் செய்யவோ வேண்டாம். உனக்குள் இருக்கும் பயத்தை நீ எப்போது தூர எறியிறியோ அன்றிலிருந்தே உன் வாழ்க்கையில வெற்றிக்கான நேரம் ஆரம்பிச்சிடும். இப்போது இந்த நிமிஷம் உன் மனசுல இருக்க கவலைகளையும் பயத்தையும் தூக்கி எறி. நாளையிலிருந்து எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன்னை எதிர்த்து நிற்பவர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக ஏதாவது தவறு செய்யலாம், தவறா பேசலாம். ஆனா நீ ஒருபோதும் எதையும் பெருசா எடுத்துக்காத. உன் கூட உன் வாழ்க்கைக்கு முழு துணையாக இந்த சாயப்பா நான் இருக்க போறேன். இதுவரைக்கும் தொடர்ந்து துன்பங்களை மட்டுமே அனுபவிச்ச உன் வாழ்க்கையில இப்போது எல்லா வகையிலும் இன்பங்கள் வந்து சேரப்போகுது. பழியையும் வேதனையையும் நிராகரிப்பையும் அவமரியாதையும் பார்த்த உன் வாழ்க்கையில நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் பார்க்கும்படி நான் செய்ய போறேன். என் பாதம் தொட்டு வணங்கிய உன்னை ஆசீர்வதித்து உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுக்கிறேன். நீ ஒருபோதும் எதை நினைச்சும் கலங்க வேணாம். உன் தாயின் கர்ப்பத்தில் நீ இருக்கும் போதே உன் தலையில எழுதப்பட்ட விதிப்படிதான் இது நாள் வரைக்கும் உன் வாழ்க்கையில நடந்தது. ஆனா இப்போது இனிமே நடக்க போறதெல்லாம் நான் எழுதி வச்ச தலைவிதியாக இருக்கும். அதாவது இனி நீ எந்த சூழ்நிலையிலும் எதுக்காகவும் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக உன் கர்ம வினைகளையெல்லாம் அழிச்சு முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நல்லதை நடத்த போறேன். இனி எல்லாமே நீ எதிர்பார்த்தது போலவே நடக்கும். நீ எதிர்பார்த்தது எல்லாம் உன் கை மேல மீறி போனாலும் அதை தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்கவும் நல்லதை நடத்தி கொடுக்கவும் நான் இருப்பேன் என் செல்லமே. உன்னுடைய வாழ்க்கையில சில உறவுகளை கையாளுவது உனக்கு கஷ்டமாக இருக்கலாம். சில பேர் சுயநலமா நடந்துக்கிறத பார்த்து நீ ஒருபோதும் வேதனை கொள்ளாதே. உன் மன வேதனைகள் எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட சொல்லிட்டீனா அதை உனக்காக சரி செஞ்சு என்னுடைய முழு அனுகிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன் என் செல்லமே. கஷ்டப்படுறதுக்கு பயந்தினா நீ இஷ்டப்பட்டதை அடைய முடியாது. வாழ்க்கையில் சில விஷயங்கள் கஷ்டமாக இருந்தாலும் நீ பொறுமையாக பொறுத்து போகும்போது அதுக்கப்புறம் நல்ல விஷயம் நிச்சயமா நடக்கும். நீ செய்த நன்மையை எல்லாம் பெற்றுக்கொண்டு உனக்கு தீமையை செய்யும் மனிதர்களும் நீ நம்பிக்கை வைத்த மனிதர்களும் உனது பாசத்தை பயன்படுத்திக்கிட்டு உன்னை ஏமாத்தின மனிதர்களும் கண்டிப்பாக தன் தவறை உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்க வரும்படி இந்த சாயப்பா செய்வேன். கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லபடியாக உன் வாழ்வில் நடந்து முடியும் என் செல்லமே.